ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கிட். அட்டைப்பட்டி பெருசாக இருக்குது, உள்ளே இருக்க எக்ஸ்பெரிமெண்ட் கிட் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு புக் இருக்குது, மேனுவல் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் கிட்ஸ் இருக்குது, அது என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான. ஸோ அதுக்கான அந்த கட்டிங்ஸ் எல்லாமே இதில் இருக்குது, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான கட்டிங்ஸ் எல்லாமே. அதுக்கு தேவையான மோட்டார், அதோட ஸ்விட்ச், அப்புறம் இது என்னென்னு தெரியல, எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த புக்கை படித்து அதில் இருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா செஞ்சு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட் டேபிள் ஃபேன். ஸோ அந்த டேபிள் ஃபேனுக்கு தேவையான அந்த திங்ஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம். ஃபர்ஸ்ட் அந்த ஹோல்டர் எடுத்து இந்த பேஸில் மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேனோட ஸ்டாண்டில் அந்த மோட்டரை ஃபிட் பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்விட்சை எடுத்து பேஸில் மாட்டிக்கலாம். மோட்டரில் அந்த ஃபேனோட பிளேடை எடுத்து ஃபிட் பண்ணிக்கிறலாம். ஸ்விட்சில் இருந்து 2 ஒயர் வரும், அதில் இருந்து ஒரு ஒயரை பேட்டரி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்விட்சில் இருந்து வர இன்னொரு ஒயரை ஃபேனோட மோட்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம பேட்டரியிலேருந்து வர பவரை ஸ்விட்ச் மோட்டருக்கு அனுப்பும். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மோட்டர் மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபேனை ரொட்டேட் பண்ணும். ஸோ இப்போ ஸ்விட்சை போட்டோம் அப்படின்னா ஃபேன் நல்லா ரொட்டேட் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியும். நம்மளோட அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் ஹோவர் கிராஃப்ட். இதுக்கு தேவையான திங்ஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஒரு ஸ்ட்ரா இருக்குது, அந்த ஸ்ட்ராவில் பலூனை வச்சு நம்ம த்ரெட்டை யூஸ் பண்ணி கட்டிக்கிறலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராவை இந்த பேஸ்க்குள்ளே நம்ம ஃபிட் பண்ணிக்கிறலாம். இந்த பேஸ் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். அந்த ஸ்ட்ராவை யூஸ் பண்ணி அந்த பலூனை நம்ம ஃபுல்லாக ஊதிக்கணும். ஊதிட்டு இந்த பேஸை தர மேலே வச்சோம் அப்படின்னா அந்த பலூன்லேருந்து இருக்க ஏர் வெளியே போக ட்ரை பண்ணும். அந்த ப்ரெஷர் அந்த பேஸுக்கு கீழே ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிறதுனால அந்த பேஸுக்கும் தரைக்கு நடுவில் ஒரு சின்ன ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும். அந்த ஸ்பேஸ் காரணமாக அந்த பேஸ் ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. இது பலூனோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற வரைக்கும் ரொட்டேட் ஆகும். ப்ரெஷர் குறைஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஸ்டாப் ஆகிடுது. அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் வேக்யூம் கிளீனர். ஸோ வேக்யூம் கிளீனருக்கு தேவையான டூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம டஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கான அந்த கேபினை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மோட்டார் எடுத்து அந்த ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ மோட்டாரில் ஒரு ஃபேன் பிளேடை மாட்டிக்கலாம். ஸோ இந்த ஃபேன் பிளேடு தான் ஏரை சக் பண்ணி உள்ளே இழுக்கும். நெக்ஸ்ட் பேட்டரியை ஸ்விட்சு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்விட்சிலேருந்து வர இன்னொரு ஒயரை மோட்டார் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இப்போ நம்ம அந்த ஸ்விட்சை போட்டோம்னா அந்த ஃபேன் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் அந்த கேபினை மோட்டரோட ஃபிட் பண்ணிவிட்டு ஸ்விட்சை போட்டோம் அப்படின்னா ஃபேன் ரொட்டேட் ஆகும். ஸோ டஸ்ட் எல்லாத்தையும் அந்த கேபின் கலெக்ட் பண்ணிடும். இப்போ கேபின்குள்ளே பார்த்தோம்னா நம்ம கலெக்ட் பண்ண டஸ்ட் எல்லாமே உள்ளே இருக்குது. ஸோ நம்மளோட அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர்ட் இன் த கேஜ். இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜில் வந்து ஒரு சைடு வந்து கேஜ் இருக்கும், ஒரு சைடு பேர்டு மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டபுள் சைடு டேப் எடுத்து அந்த பேர்டையும் கேஜையும் ஒன்றா ஒட்டிக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஒட்டிட்டு இன்னொரு சைடு இருக்கிற டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த ஸ்ட்ரா இருக்கும். இந்த ஸ்ட்ராவை வந்து சென்டரில் வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை நம்ம ஒட்டிக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பேர்டு இருக்குது, இன்னொரு சைடு கேஜ் இருக்குது. இந்த மோட்டாரை அந்த பேஸில் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். வெர்டிக்கலாக ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த மோட்டாரை பேட்டரி கூட டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த பேட்டரியிலேயே ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. அடுத்து இந்த மோட்டாரில் வெர்டிக்கலாக நம்ம இந்த இமேஜை ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மோட்டரை ஆன் பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜும் சேர்த்து ரொட்டேட் ஆகும். இப்போ நம்ம க்ளோஸ்அப்பாக இப்போ அந்த இமேஜ் ரொம்ப க்ளோஸில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், தனித்தனியாக இருந்த பேர்டும் கேஜும் வந்து நம்ம மைண்டு ஒன்றா ப்ராசஸ் பண்ணி கேஜுக்குள்ளே பேர்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும்.